வெல்கம் டு பவன்யாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி மணத்தக்காளி வச்சு ஒரு சுவையான வத்தக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இப்போ நான் அதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்த போகிறேன். தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே நான் ஒரு 15 பல்லு பூண்டு வெட்டி வச்சுருக்கேன் நீளமாக. அதை நல்லா ஃபஸ்ட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக சிவக்கிற வரைக்கும் விட்டு வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 2 டீஸ்பூன் மணத்தக்காளி வத்தல் எடுத்து வச்சுருக்கேன். அது நல்லா பொன்னிறமாக பொரித்து எடுத்துக்கலாம். சீக்கிரம் பொரிஞ்சிடும். வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே எண்ணெயில் குழம்பு அப்படியே தாளித்து விட்டுடலாம். 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன். நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு கையளவு சின்ன வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கின உடனே இது கூடவே 2 காஞ்ச மிளகாயும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ நான் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் எண்ணெயில் நல்லா வதங்கணும். எந்த அளவுக்கு நல்லா வதங்குதோ அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளி வெட்டி வச்சதை சேர்த்துக்கிறோம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி மசிஞ்சு நல்லா கிரேவி மாதிரி வரணும். நல்லா ஓரளவுக்கு மசிஞ்சிருச்சு. இதுக்கு தேவையான குழம்புக்கு தேவையான உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா வதக்கி விடணும். இந்த தக்காளி வெங்காயமெல்லாம் நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இது கூடவே 1/4 கப் புளி கரைச்சி வச்சதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த புளி நல்லா திக்காகிற வரைக்கும் நல்லா கொதிக்கணும். பாருங்கள், இந்தளவுக்கு திக்காகிடுச்சுன்னு. நல்லா கொதித்ததுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க விடலாம். ஒரு 10 நிமிஷம் கொதித்த உடனே வெல்லம் ஆப்ஷனல் தான், சேர்த்துக்கன்னா சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவு தேங்காயை அரைச்சி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கணும். கொதிச்ச உடனே நம்ம வறுத்து வச்சுருக்கிற பூண்டும் வத்தலையும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிச்சோன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மணத்தக்காளி வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கிச்சனில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.